யோசிச்சு பாருங்க. ஒரு முக்கியமான நபரோட பேரை டக்குன்னு மறந்து போய் ரொம்ப சங்கடப்பட்டிருக்கீங்களா? இல்லனா பரீட்சைக்காக ராத்திரி முழுக்க படிச்சதெல்லாம் காலையில சுத்தமா ஞாபகம் இல்லாத மாதிரி உணர்ந்திருக்கீங்களா? இனி அந்த கவலையே வேண்டாம். ஏன்னா உங்க மூளைய ஒரு சூப்பர் கம்ப்யூட்டரா மாத்துறதுக்கு என்ன வழிந்தான் நாம இப்போ பார்க்க போறோம். நினைவாற்றல் பத்தின ஒரு பழமையான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த புத்தகத்தோட ரகசியங்களை ஒன்னொன்னா நாம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நம்மள நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கு இல்லையா? ஒரு முக்கியமான விஷயத்த மறக்கும்போது வரும் பாருங்க ஒரு கோவம், அப்பப்பா. ஆனா அந்த பிரச்சனைக்கு நாம இன்னைக்கு ஒரு உண்மையான, நிரந்தரமான தீர்வா பார்க்க போறோம். இந்த தீர்வு ஏதோ புதுசா வந்த டெக்னிக் இல்ல. 100 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு புத்தகத்திலிருந்து வருது. இதில் எந்த ஒரு மேஜிக்கும் தந்திரமும் கிடையாது. உங்க மூளை இயற்கையா எப்படி வேலை செய்தோ அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு சரியான பயிற்சி கொடுக்கற ஒரு சயின்டிபிக் வழிமுறை இது. சரி, வாங்க முதல் பகுதிக்குள்ள போலாம். முதல்ல, நினைவாற்றல்னா என்ன? அது வெறும் விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கிறது மட்டும்தானா? இல்லவே இல்ல. அது நம்மளோட சிந்தனை, கற்பனை, ஒரு விஷயத்த பகுத்து பாக்குறதுன்னு எல்லா திறமைகளையும் ஒன்னா சேர்த்து பிடிச்சு வச்சிருக்கிற ஒரு சிமெண்ட் மாதிரி. பாத்தீங்களா இந்த வரிய? எவ்ளோ ஆழமான கருத்து! உங்க படிப்பா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், இல்ல உங்க சொந்த வாழ்க்கையா இருக்கட்டும், எல்லாத்துலயும் ஜெயிக்கிறதுக்கு இந்த நினைவாற்றல் தான் ஒரு அசைக்க முடியாத அடித்தளம்னு ஆசிரியர் ரொம்ப தெளிவா சொல்றாரு. இப்போ நாம இந்த புத்தகத்தோட இதய பகுதிக்கே வந்துட்டோம். கிட்டத்தட்ட 20 அத்தியாயங்கள்ல இருக்கிற மொத்த சாரத்தையும் நான் உங்களுக்கு வெறும் 3 சிம்பிளான மறக்கவே முடியாத விதிகளா சுருக்கி தரப்போறேன். இதுதான் உங்க ஞாபக சக்தியோட திறவுகோல். இந்த 3 விதிகள் தான் எல்லாத்துக்கும் அடிப்படை. முதல் விதி, கவனம் மற்றும் ஆர்வம். நீங்க ஒரு விஷயத்துல உண்மையாவே ஆர்வத்தோட கவனம் செலுத்தினா மட்டும்தான் உங்க மூளை அது ஒரு முக்கியமான தகவலா பதிவு பண்ணும். 2வது, புத்திசாலித்தனமான இணைப்பு. அதாவது புதுசா கத்துக்கிற ஒரு விஷயத்த உங்களுக்கு ஏற்கனவே நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயத்தோட முடிச்சு போடணும். இது ஒரு குக்கி மாதிரி வேலை செய்யும். 3வது, பயிற்சி மற்றும் மீள்பார்வை. ஒரு புல்வெளியில ஒரே பாதையில திரும்ப திரும்ப நடந்தா எப்படி ஒரு தடம் உருவாகுதோ அதே மாதிரி தான் நீங்க ஞாபகம் வச்ச விஷயங்களை திரும்ப திரும்ப பயன்படுத்துறப்போ உங்க மூளையில நரம்பியல் பாதைகள் வலுவாகும். இந்த இயற்கையான வழிகள் தான் உங்க நினைவாற்றலை நிரந்தரமா பலப்படுத்தும். அந்த முதல் விதியான கவனத்தை இன்னும் கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கலாம். உங்க ஆழ்மனச ஒரு பெரிய ஃபைல் கேபினெட் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. அது உங்க வாழ்க்கையோட ஒவ்வொரு நொடியையும் பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கு. ஆனா நீங்க ஒரு விஷயத்துல முழு கவனத்தோட இருக்கும்போது ஒரு தெளிவான, நீட்டான ஃபைலை உருவாக்கி சேமிக்கிறீங்க. கவனம் சிதறிச்சுன்னா அந்த ஃபைல் அப்படியே மங்கலா, கசங்கி போயிடும். அதனாலதான் தெளிவான நினைவுகளுக்கு ஆழமான கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, தியரி எல்லாம் போதும். இந்த விதிகளை எல்லாம் நிஜ வாழ்க்கையில எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாமா? புத்தகத்துல இருந்து சில சூப்பரான, சிம்பிளான பயிற்சிகளை இப்போ நாம ஒன்னா சேர்ந்து முயற்சி பண்ணி பார்க்க போறோம். பெயர்களை மறக்கிறது, இது நம்மள முக்கால்வாசி பேர் பண்ற தப்பு. உதாரணத்துக்கு, நீங்க ராஜா அப்படின்னு ஒருத்தரை சந்திக்கிறீங்கன்னு வச்சுப்போம். அந்த பேரை நம்ம 2வது விதியான இணைப்பு முறைய பயன்படுத்தி எப்படி மறக்காம ஞாபகம் வச்சுக்கிறது? ராஜா அப்படிங்கிற பெயரை கேட்டதும் உங்க மனசுக்குள்ள ஒரு ராஜாவோட கிரீடத்தையோ இல்ல ஒரு சிம்மாசனத்தையோ உடனே கற்பனை பண்ணுங்க. இப்போ அந்த பேர் வெறும் வார்த்தை இல்ல, உங்க மனசுல ஒரு மறக்க முடியாத காட்சி. இந்த மாதிரி புத்திசாலித்தனமா கனெக்ட் பண்றதால அடுத்த தடவை அவரை பார்க்கும்போது உங்களுக்கு அந்த கிரீடம் ஞாபகத்துக்கு வரும், கூடவே பேரும் வந்துரும். அடுத்ததா, ஒரு லிஸ்ட்ல இருக்கிற விஷயங்களை வரிசையா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு பழங்கால கிரீக்க முறை இருக்கு. இத மெமரி பேலஸ்னு கூட சொல்லுவாங்க. இதுலயும் அதே இணைப்பு விதிதான் வேலை செய்யுது. ஆனா இங்க புது தகவல்களை உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச இடங்களோட நாம இணைக்க போறோம். உதாரணத்துக்கு, உங்க வீட்டையே ஒரு மெமரி பேலஸா மாத்திடலாம். உங்க ஷாப்பிங் லிஸ்ட்ல முதல் பொருள் பால்னு வச்சுப்போம். உங்க வீட்டு வாசக்கதவு மேல யாரோ ஒரு பெரிய பாத்திரத்துல பாலை கொட்டிட்ட மாதிரி கற்பனை பண்ணுங்க. கதவு முழுக்க வெள்ளை வெள்ளையா பால் ஆறா ஓடுது. இது எவ்வளவு விசித்திரமா இருக்கோ அவ்வளோ ஈஸியா மனசுல நிக்கும். இப்போ வீட்டுக்குள்ள வாங்க. அடுத்த இடம் ஹால்ல இருக்கிற சோஃபா. அங்க நூத்துக்கணக்கான பிரெட் துண்டுகள் ஒரு மலை மாதிரி குவிஞ்சு கிடக்கு. அதோட வாசனை எப்படி இருக்கும், தொட்டா எப்படி இருக்கும்னு கூட கற்பனை பண்ணி பாருங்க. உங்க கற்பனை எவ்ளோ விசித்திரமாவும் பல உணர்வுகளை தூண்டுற மாதிரி இருக்கோ அவ்வளோ நல்லது. கடைசியா கிச்சனுக்கு போறோம். அங்க இருக்கிற ஒவ்வொரு சேர்லயும் ஆளுக்கு ஒரு முட்டை உட்கார்ந்துருக்கிற மாதிரி கற்பனை பண்ணுங்க. இப்போ உங்க மனசுக்குள்ளேயே அந்த பயணத்தை மறுபடியும் ஆரம்பிங்க. கதவுல பால், சோஃபாவுல பிரெட், சேர்ல முட்டைகள். பாத்தீங்களா? லிஸ்ட் அப்படியே வரிசை மாறாம கச்சிதமா உங்க ஞாபகத்துல இருக்கும். இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியுது. நல்ல ஞாபக சக்திங்கிறது சிலருக்கு மட்டும் கிடைக்கிற பிறவி வரம் கிடையாது. அது ஒரு ஸ்கில். நம்மனால கத்துக்க முடியும், பயிற்சி செய்ய முடியும், நம்ம மூளைய நாமளே அப்கிரேட் பண்ணிக்க முடியும். ஆக நாம கத்துக்கிட்டதோட மொத்த சாராம்சம் இதுதான்.
நீங்க ஞாபகம் வச்சுக்க நினைக்கிற விஷயத்துல முழு கவனத்தை செலுத்துங்க. கற்பனையை யூஸ் பண்ணி புது தகவல்களை பழைய தகவல்களோட இணைங்க. தினமும் கொஞ்ச நேரம் சின்ன சின்ன பயிற்சிகள் செய்யுங்க. எல்லாத்தையும் விட முக்கியமா உங்க ஞாபக சக்தி மேல முழு நம்பிக்கை வைங்க. இத எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க மூளை ஒரு கல் மாதிரி கிடையாது. அது ஒரு தசை மாதிரி. நீங்க பயன்படுத்த அது இன்னும் வலுவாகும். அது நீங்க சரியான கட்டளைகள் கொடுக்கறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு சக்தி வாய்ந்த சூப்பர் கம்ப்யூட்டர். இப்போ உங்க டர்ன். இந்த கருவிகளை பயன்படுத்தி உங்க மூளைய மேம்படுத்த இன்னிக்கே ஆரம்பிங்க. கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, இந்த விளக்கத்துல இருந்து நீங்க எந்த உத்திய முதல்ல முயற்சி செய்ய போறீங்க. ஒருத்தரோட பேரை மறக்க முடியாதபடி இணைக்க போறீங்களா, இல்ல உங்களுக்கான ஒரு சொந்த மெமரி பேலஸை உருவாக்க போறீங்களா?